வெற்றிவேல் முருகன் அரோகரா. இன்றைக்கி அரிசி மாவு உப்புமா பண்ண போகிறோம். பூண்டு வெங்காயம் எதுவும் கிடையாது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம் பண்ணலாம். பச்சரிசி உப்புமா கிளறுறோம். இந்த கப்புக்கு 2.5 கப் எடுத்து களைஞ்சி உணர்த்தி காய வச்சுருக்கேன். இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணணுன்னா அரிசியில் கொஞ்சமாக தண்ணீர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணீர் தெளித்து அதை ஒரு 5 நிமிஷம் உலர விட்டுட்டு உடனடியாக நீங்கள் பண்ணலாம். நல்ல இதே மாதிரி தான் ரவை வரும். ரவை பாம்பே ரவையை விட துளி பெருசாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி அழகாக நம்ம ட்ரையாக பிடிச்சின்னு வந்துட்டோம். இப்போ இதில் போட வேண்டிய மசாலாலாம் என்னன்னு பார்க்கலாம். துவரம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1.5 டீஸ்பூன் மிளகு, 4-5 மிளகா வத்தல். இதை அத்தனையும் ரோஸ்ட் பண்ணணும். முதல்ல இது ட்ரை ரோஸ்ட்டாக ஒரு வானிலையில் இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணி இந்த வாசனை, பருப்பு வாசனை கொஞ்சம் போன உடனே எடுத்துடணும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் பரபரன்னு திரித்து எடுத்தாக போகிறோம் நம்ம. இப்போ அந்த வானிலையில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், உங்களுக்கு கம்மியாக வேணும்னா 3 கூட போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் தாளித்து போட்டோம். உப்பு போட்டாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு இதை கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த மசாலாவை பொடிச்சு எடுத்துன்னு வந்துடுறோம். ஸோ முதல்ல நம்ம அந்த தண்ணீரில் இந்த பொடித்த மசாலா தான் போட போகிறோம். இந்த துவரம்பருப்பு அதெல்லாம் பொடித்தது அதை முதல்ல சேர்க்குறோம். தண்ணீர் நல்லா கொதித்து வரும்போது அரிசி மாவு போடணும். அந்த அரிசி ரவையை நம்ம போட்ட உடனே ஒரு 5 நிமிஷம் நம்ம லேசாக அப்படி மிதமான தீயில் வச்சு கிளறிட்டு மூடி போட்டு வச்சுட்டாக்க 12 நிமிஷத்தில் இந்த உப்புமா தயாராகிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ